இங்க இன்றைக்கு நம்ம பார்க்கிற செய்தி என்று பார்க்கும்போது தேவனுடைய செயல்களை, தேவனுடைய அற்புதமான செயல்களை மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது. நாம் நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு தேவன் செயல்படுகிறார் என்று நம்ம பார்க்க முடியும். யோசேப்பு அவருடைய இன்னொரு பெயரை சொப்பனக்காரன். ஏனென்றால் அவர் கண்ட சொப்பனம்தான் அவருக்கு பெரிய தீமைகளை, தன்னுடைய தகப்பன் சகோதரர்கள் எல்லாரும் பகைத்தாங்க. தகப்பன் பகைக்கலாம், ஆனாலும் தகப்பனுக்கு கூட அது சரியா கஷ்டமா தான் இருந்தது. ஏனென்றால் அவன் சொல்லும்போது சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாரும் என்னை விழுந்து பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லும்போது அது தகப்பனால கூட ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் சகோதரர்கள் பகைத்தாங்க. சகோதரர்கள் பகைக்கல, தகப்பன் பகைக்கல. சொப்பனம் தேவனால் கொடுக்கப்பட்டது. ஆனால் அது முதலாவது அவருக்கு பெரிய தீமையை கொண்டு வந்தது. சகோதரர்களுங்க கொலை பண்ண நினைச்சாங்க. கடைசியா அவனை வெற்றி போட்டாங்க. அவர் அடிமையாக எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்க பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிறாரு. அங்கே இருக்கும் போதும் அவர் பொய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில போகிறாரு. அங்கே இருக்கும் போதும் அவர் அவரோடு கூட இருந்த 2 பேருடைய சொப்பனங்களுக்கு அவர் அர்த்தம் சொல்லுகிறாரு. சோ இப்படி கர்த்தர் யோசேப்பை தனக்கென்று தெரிந்தெடுத்திருந்தார். கர்த்தர் அவனிடத்துக்கு சொப்பனத்தின் மூலமாக தன்னுடைய திட்டங்களை வெளிப்படுத்தினார். மாத்திரமல்ல, மற்றவருடைய சொப்பனங்களுக்கு அர்த்தத்தை சொல்லுகிறதான அந்த ஞானத்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறார். அங்கே தன்னோடு கூட 2 பேர் இருக்கிறாங்க. அது பானபாத்திரக்காரர்களுக்கு தலைவனும் சுயம்பாய்களுக்கு தலைவனும் என்று நம்ம பார்க்கிறோம். பார்வோனுடைய அரண்மனையில வேலை செய்துட்டு வந்த முக்கியமான 2 நபர்கள், அவர்கள் அங்க பிடிக்கப்பட்டு அவர்களுடைய குற்றத்திற்காக பிடிக்கப்பட்டு சிறைச்சாலையில பார்வோ யோசேப்போடு கூட இருக்கிறாங்க. அவர்கள் அங்க 2 சொப்பனங்களை சொல்லுகிறாங்க. அதற்கான அர்த்தத்தை யோசேப்பு சொல்லுகிறான். அதன்படி நடக்கிறது. பானபாத்திரக்காரருக்கு தலைவன் அந்த சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு மீண்டும் என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லும்போது பார்வோனுடைய அரண்மனையில பழைய அதே அவருக்கு போஜனம் பரிமாறுகிற அந்த பண்ணையில அமர்த்தப்படுகிறான். அப்போது யோசேப்பு அவனிடத்துல அந்த சொப்பனத்தை சொல்லும் யோசேப்பு அவர்கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சான். 40வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒரு வாசிப்போம். 40:14. ஆக்சுவலி யோசேப்பு ஒரு நாளுமே மனுஷனை நம்புறது கிடையாது. கர்த்தரை தான் நம்பி இருந்தான். கர்த்தர் மேல அவன் தெளிவான விசுவாசம் இருந்தது. அவர் எல்லாவற்றையும் அறிகிறார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த அளவு நான் பகைக்கப்பட்டாலும், தாழ்த்தப்பட்டாலும், என்ன நடந்தாலும் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன், ஆண்டவரை சார்ந்து கொண்டிருப்பேன், அவர் என்ன பாதுகாப்பார் என்கிற விசுவாசம் இருக்கு. ஆனா அவனும் ஒரு மனுஷனிடத்துல ஒரு சின்ன விண்ணப்பத்தை வைக்கிறதுக்கான ஒரு நல்ல சூழ்நிலை. ஏன்னா யோசேப்பு இந்த பானபாத்திரக்காரனுக்கு தலைவனுக்கு அந்த அர்த்தத்தை சொல்லு. அந்த அர்த்தம் என்பது அவனுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீ சிறையிலிருந்து விடுதலாக்கப்படுவ, திரும்பி ராஜாவிடத்துல போவ, நீ ராஜாவுக்கு பணிவிட செய்வ, ராஜாவுக்கு நீ போஜனம் பரிமாறுவ, நீ அவரோட கூட இருப்ப அப்படின்னு அந்த நிறைவேறும். இது நிறைவேறும் என்பது யோசேப்புக்கு தெரியும். கர்த்தரால் கொடுக்கப்பட்ட காரியம். இது கர்த்தர் கொடுக்கிற விளக்கம் என்பதை யோசிப்பு அறிந்திருந்தபடினால இது ரொம்ப எளிதானது தானே, சாதாரண விஷயம் தானே. குறிப்பா ராஜாக்களுக்கு ஆகாரம் போஜனம் பரிமாறுறவங்களுக்கு ராஜாவுக்கு முன்னால ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. ரொம்ப நம்புகிறவங்க தான் அதை செய்ய முடியும். அப்ப நீ இன்னும் ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவனா நீ மாற போற. அதனால நீ அந்த சாப்பாடு அவருக்கு கொடுக்கும் போது என்னை பற்றி கொஞ்சம் அவர்கிட்ட அதை அவன் சொல்லுகிறான் பாருங்க. என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்றார். அப்போ இந்த சிறைச்சாலையில இந்த பானபாத்திரக்காரனுக்கு சுயம்பாய்க்கு தலைவர்களுக்கு கூட சில நாட்கள் இருந்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கிறது. சிறைச்சாலையா இருந்தாலும் அந்த 3 பேரும் நிறைய விஷயங்களை பேசி பகிர்ந்து கொண்டு யோசேப்பு நிறைய காரியங்களை சொல்லி யோசேப்புடைய வாழ்க்கை, யோசேப்புடைய நடைமுறை எல்லாம் பார்த்து அந்த 2 பேரும்
ரொம்ப யோசேப்பு மேல அன்பா இருந்தாங்க. அப்ப நீ போறது ராஜாவிடத்துல தானே, நீ ஒண்ணு நான் எவ்வளவு இன்னசென்ட், நான் என்னிடத்துல எந்த குற்றமும் இல்லாதவன், நான் எந்த தப்பு பண்ணாதவன், எந்த தப்பு பண்ணாம தான் நான் இந்த சிறைச்சாலையில இருக்கிறேன். நீங்க பாருங்க, யோசேப்பு நினைச்சிருப்பான், இவன் போற இடம் மேலான இடம், இவனுடைய வார்த்தைகள் பார்வனுக்கு நிச்சயமா அவன் சொன்னா கேட்பான். அப்படிப்பட்ட ஒரு புரிந்து கொள்ளுதல் இந்த யோசேப்புக்கு வரதுனால யோசேப்பு அந்த இடத்துல நீங்க பாருங்க, எனக்காக பேசுன்னு சொல்லல, நான் நல்லவன் அப்படின்னு சொல்லல, ரொம்ப ஒன்றும் சொல்லல. அவனுடைய உண்மை நிலைமை, நான் போய் குற்றச்சாட்டு, நான் தப்பு பண்ணாம தான் இங்க உள்ள இருக்கிறேன், இதை மட்டும் நீ பார்வன்ட்டு சொன்னா அவன் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை வச்சு கொடுத்தான். பானபாத்திரக்காரனுக்கு தலைவன் அங்க போயிட்டான். ஆனா வேதவசனம் சொல்லுகிறது கடைசியில 40 கடைசியில, ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். மனிதர்கள் நாம் நம்பிக்கை வைக்க தகுதியற்றவர்கள். மனிதனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். மனிதர்கள் என்கிற மனித சுபாவம், மனித இயல்பு பாவத்தினால பலவீனப்பட்டிருக்கிறது. அது அந்த மனிதன் தேவனால ஆலோசனை கொடுத்து நடத்தப்பட்டு நமக்கு பிரயோஜனம் உள்ளவங்களா மாறினா மட்டும்தான் நமக்கு பிரயோஜனமா இருக்க முடியுமே தவிர, மற்ற தேவன் அனுமதியாமல், தேவனால் நடத்தப்படாமல், தேவனுடைய உணர்வு இல்லாதபடி இல்லைன்னு சொன்னா, நடத்துதல் இல்லைன்னா யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. நம்ம யாரும் நமக்கு உதவி செய்யல. இவங்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயம் தானே, ரொம்ப இது சிம்பிளா செய்யலாம, ஏன் நமக்கு இந்த உதவியை செய்யல? நம்ம அநேக வேளையில் நினைப்போம், எனக்கு அந்த ஆள்கிட்ட ஒரு வருத்தம் உண்டு, இல்லாட்டி இந்த நபரை எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப சிம்பிள் மேட்ரு, சின்ன விஷயம், எனக்கு செய்யக்கூடியதை அவங்க விட்டுட்டாங்க, அப்ப அவ்வளவு எனக்கு அவங்க உதவி செய்ய விருப்பம் இல்லாத போயிட்டாங்க அப்படின்னு எல்லாம் தோணும். நீங்க பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில இந்த பானபாத்திரக்கார தலைவனுக்கு சாதாரண விஷயம். அதாவது பொதுவா மனுஷர்கள் அநேக காரியங்களை பார்க்கும்போது தங்களுடைய காரியம் முடிஞ்சு போச்சு நிறைய விஷயத்த மறந்து விடும். நினைச்சு அவங்களுக்கு அது மைண்ட்ல இருக்காது. அவங்க பிஸி ஆயிடுவாங்க. ஒருவேளை அவன் வேணும், யோசேப்புக்கு எதிராக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் அவன் செய்யல. அவன் போனா அவனுடைய வேலை அவன் காரியத்தை பார்த்தா போயிட்டே இருக்கான். இது இந்த விஷயம் அவனுக்கு ஞாபகத்துல இல்லை. இந்த ஒரு இடத்துலதான் யோசேப்புக்கு ஒரு மனிதனிடத்துல ஒரு உதவி கேட்டது. ஆண்டவர் யோசேப்புக்கு மனிதன் உதவி மூலம் இல்லாமல், நான் உனக்கு செய்வேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டவன், நான் உன்னை, நீங்க பாருங்க, கொல்லுகிறவர் உயிர்ப்பிக்கிறவர், அவர் கொல்லுகிறவர் உயிர்ப்பிக்கிறவர், அவரால் தெரிந்தெடுக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவராகவே நடத்த வேண்டும் என்பது அவருக்கு நமக்கு தனிப்பட்ட முறையில் நேரடியாக நாம் அவரிடத்துல பேசுவதும், நாம் அவரிடத்துல ஜெபிப்பதும், அவரை சார்ந்து கொள்வதும், அவருடைய வார்த்தையில விசுவாசமா இருப்பதும், அவரே சார்ந்து வாழுகிறது தான் தேவனுடைய சித்தம். மனுஷர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ உதவுகிறவர்களோ பெரியவர்களோ அன்பானவர்களோ, மனிதர்கள் எப்போ எந்த மனிதர்களை தேவன் நமக்கு உதவியாக, தேவன் நமக்கு ஆறுதலாக, தேவன் நமக்கு ஆலோசனையாக, தேவன் நமக்காக ஏற்படுத்துறாரோ அப்பதான் அது நமக்கு உதவி ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படின்னால எந்த சூழ்நிலையிலும் யாரு நமக்கு செய்யணும்னு நினைச்சு செய்ய முடிஞ்ச எந்த காரியத்தையும் எந்த மனுஷன் மேலே நம்ம வருத்தப்படக்கூடாது. எந்த மனுஷன் மேலே நம்ம இப்படி செய்யாத விட்டுட்டாங்களே, ஏன் இவங்க செய்திருக்கலாம் இல்லையா, சின்ன விஷயம் தானே, இதை கூட செய்யக்கூடாதா, இப்படி கூட இதை கூட செய்யாதவங்கள்ட்ட நான் எப்படி அன்பா இருக்க முடியும், நான் எப்படி அவங்கள்ட்ட தொடர்ந்து ஐக்கியம் கொள்ள முடியும், நான் எப்படி அவங்கள திரும்ப நேசிக்க முடியும், நான் திரும்ப எப்படி அவங்களுக்காக ஜெபிக்க முடியும்? நோ. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறனா, கிறிஸ்துவிலே தேவனுடைய பிள்ளைகளாக தெரிந்தெடுக்கப்பட்டனா, நம்மை தேவன் ஒவ்வொருவரையும் அவர் நடத்துவார். அவங்க நமக்கு ஒரு மனிதர்கள் நமக்கு உதவி செய்யலையா, நமக்கு முடிஞ்சதை செய்யலையா, செய்ய வேண்டியதை செய்யலையா, இருக்கட்டும், கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் அதை கொடுத்து நாம் தைரியமாய் ஜெபிக்க வேண்டும்.
அந்த நபர்களிடத்திலோ அந்த சூழ்நிலை இடத்திலோ அந்த காரியத்திலோ எந்த விதமான கசப்பு வெறுப்போ நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்ய இருதயத்தில் வைக்க நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. ஏனென்றால் யோசேப்பை நடத்தின கர்த்தர் தான் நம்முடைய தேவனுமாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அப்பொழுது நாம வாசித்தோம். அப்பொழுது பானபாத்திரக்காரன் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றைய நினைவில் வந்தது. நீங்க பாருங்க, பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை மறந்துட்டான் பார்வோனுடைய அரண்மையில போற போது. ஆனா அவன் அதை நினைவு இருக்கிறதான ஒரு நேரத்தை, ஒரு வேலையை கர்த்தர் அவனுக்காக வைத்திருந்தான். அங்கே பார்வோனிடத்தில் இருக்கும்போது பார்வோன் இப்போது ஒரு சொப்பனத்தை காண்கிறான். பார்வோன் சொப்பனத்தை கண்டபோது பார்வோன் அவனுடைய வழக்கப்படி அவனுடைய அங்கே இருக்கிறதான சாஸ்திரிகள், நீங்க பார்க்கும்போது 8வது வசனத்தோட ஒரு வாசிப்போம். 41:8. நீங்க பாருங்க, பார்வோன் ராஜ் அவனுக்கு ஸ்பெஷல் பீப்புள் உண்டு. மிகுந்த ஒரு அவங்களுக்கு அர்த்தத்தை சொல்லுகிறதற்கு சாஸ்திரிகள், மந்திரவாதிகள், குறி சொல்லுகிறவங்க, சாஸ்திர ஜோசியக்காரங்க. இப்ப கூட நம்ம கடந்த நாட்கள்ல நமக்கு இன்னைக்கு ஒரு புதிய அரசு தமிழ்நாட்டில் ஏற்படுது. இந்த அரசு ஏற்படுவதற்கு முன்பாக பல தலைவர்கள், இவருக்கு இந்த ஜோசியர் இதை சொன்னார், இவர் இந்த ஜோசியரை போய் பார்த்தாரு, இப்படி எல்லாம் நம்ம நிறைய செய்தி பேப்பர்ல கேட்டுட்டு இருக்கிறோம். இது இன்னைக்கு மட்டும் இல்ல, அந்த நாட்கள்ல இருந்து ஆளுகிறவங்க தங்களுக்கென்று ஜோசியர்களையும் மந்திரவாதிகளையும் சாஸ்திரிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் முன்னறிவித்து சொல்லுகிற அநேகர்களை வைத்திருந்தான். இந்த பார்வனும் உடனே அவன் சொப்பனத்தை கண்டவன எல்லாரையும் கூப்பிட்டான், வர சொன்னாங்க. எல்லாரும் வந்தாங்க. சொப்பனத்தை சொன்ன அவங்களால என்ன செய்ய முடியல. யாருக்குமே நீங்க பாத்தீங்கன்னா ஒருவனாகிலும் அந்த அர்த்தத்தை பார்வனுக்கு சொல்ல கூடாமல் போயிட்டு, ஒருவனாகிலும் நோபடி. அப்பொழுது நீங்க பாருங்க எப்படி ஆண்டவர் வந்து ஒவ்வொரு காரியத்துக்கு ஏற்ற நேரத்தை கொண்டு வர்றாங்க பாருங்க. அப்பொழுது at that time, at that situation, பானபாத்திரக்காரன் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றைய நினைவில் வந்தது. நான் செய்த குற்றம் இன்றைய நினைவில் வந்தது. ஆண்டவர் உணர்த்துவார். ஆண்டவர் மனிதனுடைய இருதயங்களை ஆளுகை செய்கிறவர். மனம் அவருடைய விருப்பப்படி மனுஷனுடைய மனமும் இருதயமானது என்ன எண்ணங்கள் எந்தக்கு நேராக நீர்காலை போல மனதனுடைய எண்ணங்களை பாய்ச்சுகிறார் என்று நீதிமொழிகள் சாலமன் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை நியமித்து வைத்திருக்கும் போது ஆண்டவர் யாரை பயன்படுத்தி எதை எப்படி செய்ய விரும்புகிறாரோ அது அப்படிதான் நடக்கும். மனிதனாலோ மனிதனுடைய எண்ணங்களின் அடிப்படையிலோ எதுவுமே நடக்காது. யோசேப்பு தெய்வ பக்தி உள்ள நல்ல விசுவாசம் உடைய ஜெபிக்கக்கூடிய கர்த்தரையே நம்பி இருந்த மனுஷன் தான். ஆனாலும் அவனுக்கு அந்த சூழ்நிலையில இது சரியா இருக்குது, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பானபாத்திரக்காரனுக்கு தலைவன் அவன் உயர்த்தப்பட போறான், பார்வோண்டத்துல போறான், பார்வோனுக்கு நல்ல ஜூஸ் கொடுக்க போறான், நல்ல உணவை கோரி அவனுக்கு பிளேட்ல வைக்க போறான். அந்த நேரத்துல என்னுடைய நியாயத்தை சொன்னால் அது ஏற்கப்படும் என்று யோசிப்பு நினைச்சான். நடக்கல. நாம நிறைய வேலையில வந்து நல்ல ஜோம் பண்ணி கர்த்தருக்கு உண்மையா இருந்து சில காரியங்களை நம்ம இது இப்படி நினைப்போம். இந்த ஆள் நமக்கு இந்த சூழல் எனக்கு சாதகமா இருக்கும், இந்த ஆள் எனக்கு இப்படி உதவி செய்யலாம், இந்த காரியம் இப்படி நடக்கும் அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம். அது ஆண்டவருடைய சித்தமான காரியமாக, வேலையாக, நபராக, செயலாக இல்லைன்னு சொன்னா அந்த காரியம் அங்க நடக்காது. ஆண்டவருடைய வேலை வரையிலும் மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் அடைத்தே வைச்சிருப்பார்.
மற்ற ஆண்டவருடைய வேலையும் வரும்போது அந்த வழி நமக்கு திறக்கப்படுமே தவிர அதுவரை எல்லாமே என்ன செய்யப்படும், அடைக்கப்பட்டிருக்கும். நம்ம எந்த விதத்துல போய் முட்டினாலும் அதை என்ன செய்யாது, திறக்காது. யோசேப்பு ஆண்டவருடைய ஏற்ற வேலை, ஆண்டவருடைய நேரம், ஆண்டவரை எவ்விதமாக யோசேப்புக்கு உயர்வை கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாரோ அந்த வேலை வரையிலும் எதுவுமே அங்க நடக்கல என்பதை நம்ம பார்க்க முடியும். அதுவரையிலும் கர்த்தர் எல்லாவற்றையும் அவனுக்கு முன்பாக அடைத்து வைத்திருந்தார். இப்போ பானபாத்திரக்காரனுக்கு தலைவன் சொல்லுகிறான், இப்போது என் நினைவில் எனக்கு வந்தது. யோசேப்பு நினைத்துக்கொள் என்று சொன்னான், ஆனா அந்த நினைவில் அது நிக்கல. தேவன் இப்போது அந்த வேலையை கொடுக்கும் போது அவனுக்கு ஞாபகத்தில் வருது. அப்ப அது அவனுக்கு குற்றமா தெரியுது. ஏன் குற்றமா தெரியுதுன்னா, அந்த நினைவில் அவனுக்கு வந்து அந்த செயல்படப்படும் போது, ஐயோ யோசேப்பு எவ்வளவு நல்லவன், எவ்வளவு உண்மையானவன், அவன் தப்பு பண்ணாதவன் இல்ல, ஜெயில இருந்தான், அவன் என்கிட்ட ஒரு சின்ன உதவியை கேட்டிருந்தானே, நான் இதுவரை சொல்லலையே, இது ஏற்கனவே நான் பார்வனுக்கு சொல்லி இருந்தா அவன் இந்த சாஸ்திரிகளையும் இந்த குறி சொல்லுகிறவர்களையும் மந்திராதிகளிடத்திலே நாடி இருக்காம முதல்ல யோசேப்பை கூப்பிட்டு வந்திருப்பானே அப்படின்னு இந்த பாரபாரதக்காரன் ஞாபகம் வந்ததுனால சொல்லுகிறான். அதனாலதான் குற்றம், நான் செய்த குற்றம் சொல்லுகிறான். ஆனா பானபாத்திரக்காரன் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளாதபடி கர்த்ததான் என்னுடைய ஞாபகத்தை அடைத்துக் கொண்டார். ஏன் தெரியுமா, நீ முதல்ல எல்லாம் உனக்கு முயற்சி எல்லாம் பார்வோனே, உன்னுடைய மனிதனுடைய பலம். பார்வோன் என்கிறது அன்றைக்கு பேரோ ராஜாவா இருக்கும்போது வேர்ல்டு லீடர். உலகத்துல மனிதனுடைய அறிவுக்குட்பட்டு எது பெஸ்டோ அவனுடைய அந்த விடுகதை, அவனுடைய சொப்பனத்தை விளக்குவதற்கு the best thing அவன் ட்ரை பண்ணான். அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகுதான் என்ன செய்வேன்னு யோசிக்கும் போது கர்த்தர் பானபாத்திரக்காரனுடைய எண்ணத்தில் அது உதிக்கப்பட்டுகிறாரு. யோசேப்பு இருக்கிறான் என்பதை உதிக்கப்பட்டுகிறாரு. யோசேப்பு என்கிற ஒரு அங்கே சிறைச்சாலையில் என்னோடு இருக்கிறவர், அவர் உங்களுக்கு அர்த்தத்தை சொல்ல முடியும். நம்ப சொல்றார். நீங்க பாருங்க, பானபாத்திரக்காரனுடைய ஞாபகத்தில் இல்லாதபடி கர்த்தர் அந்த மறைத்திருப்பார். ஏனென்றால் உலகத்தினுடைய மேன்மையானவைகள், உலகத்தினுடைய முயற்சிகள் பார்வனுக்கு தோல்வியடைய வேண்டும். அப்பதான் யோசேப்புடைய வேல்யூ, யோசேப்பின் தேவன் எவ்வளவு பெரியவர், யோசேப்புடைய ஞானம் யாருடையது, அது மனிதனால் இருந்தால் அல்ல, தேவனுடையது என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியும். பார்வனால் என்ன புரிந்து கொள்ள முடியும். யோசேப்பு முதல்ல வந்து சொல்லி இருந்தா அது பார்வனுக்கு பெருசா இருந்திருக்க. யோசேப்பை முதல்ல கூப்பிட்டு வந்து சொப்பனை கண்ட உடனே யோசேப்பு வந்து சொத்தனை சொல்லி இருந்தா என்ன செய்திருப்பாரு, பார்வனுக்கு பெருசா தெரிஞ்சிருப்பாரு. ஆனா ஏற்கனவே அவனுடைய சாஸ்திரிகள், அவனுடைய ஜோசியர்கள் எல்லாம் சொன்ன காரியங்கள் இது மாதிரி இவன் பார்வனுக்கு சில காரியங்கள் சொல்லி நடந்திருக்குது, அவங்க சொன்னபடி நடந்திருக்குது. அப்போ யோசேப்பு அவங்கள போல ஒரு தடவை மாற்றப்பட்டிருப்பான். என்னுடைய சாஸ்திரிகள் எல்லாம் என்னுடைய ஜோசிய முதல்ல இப்படி நான் சொல்லும் போது இப்படியா சொன்னா அது அப்படியே இருந்தது. சரி பரவாயில்ல, இப்போ பானபாத்திரக்காரன் சொன்னா நான் யோசேப்பை கூப்பிட்டா அவனு சொல்லிட்டான், அது கரெக்டா இருந்துட்டு ஓகே. யோசேப்பு கொஞ்சம் காசை கொடுத்துல, நான் கொஞ்சம் விருந்தை கொடுத்து அவனை அனுப்பிவிடுங்கன்னு சொல்லியிருப்பான். ஆனா இவன் மறந்ததுனால யோசேப்பினுடைய ஞானம் எவ்வளவு பெருசு, அந்த ஞானம் எங்க இருந்து வருது, அந்த ஞானத்திற்கு ஊற்று முறைவிடமும் யாரு, அந்த தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகிமையானவர், எவ்வளவு மேன்மையானவர் என்கிற அந்த உயர்ந்த எண்ணத்துக்கு நேராக பார்வன் வருவதற்கு உலகம் அவனுக்கு முன்பாக தோல்வி அடைந்தது. தேவன் அவனுக்கு முன்பாக வெற்றி அடைவதற்கு பானபாத்திரக்காரனால் யோசேப்பு முதலாவது மறக்கப்பட்டான். இப்போது அவன் தேவனால் நினைவு கூறப்பட்டான் என்று நாம் வேதத்திலே தெளிவாக நாம் பார்க்கிறோம். இங்க நாம் பார்க்கும்போது 10-12 வரை வசனங்களை வாசிப்போம். பார்வோன்
தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடே இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்கு உரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். தொடர்ந்து 16 வாசிப்போம். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றான். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவனும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்வாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். இங்க நம்ம பார்க்கும்போது அவனுக்கு எல்லாம் தோல்வி அடைந்திருக்கும் போது இந்த பானபாத்திரக்காரருக்கு தலைவன் வந்து அவனிடத்துல போய் யோசேப்பை பற்றி சொல்லுகிறான். நான் சிறைச்சாலையில் இருக்கும் போது நானும் சுயம்பாய்களுக்கு தலைவனும் ஒரு சொப்பனங்களை கண்டோம், அதை ஒரு இடத்துல சொன்னான், அவனுடைய பேர் யோசேப்பு. அவன் உடனே அதுக்கான அர்த்தத்தை சொன்னான். அவன் சொன்னபடிதான் அந்த சொப்பனம் நடந்து அப்படின்னு சொன்ன பார்வன் சொல்றான், உடனே கொண்டு வாங்க, bring him immediately, right away, go and get him அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆர்டர். உடனே யோசேப்பு போயாச்சு. அவனுடைய சிறைச்சாலை ட்ரெஸ் எல்லாம் கலத்தி அவன் நல்ல முடியெல்லாம் வெட்டி சேவெல்லாம் பண்ணி புதிய ட்ரெஸ் எல்லாம் போட்டு ராஜாவுக்கு முன்னால வந்து நிற்கிறான். பார்வோன் யோசேப்பை பார்த்து, என் சொப்பனத்தை ஒரு சொப்பனத்தை கண்டேன், அதை அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை, அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. பாருங்க, இதான் முக்கியமான காரியம். இதுக்குதான் பானபாத்திரக்காரனுடைய மனசுல ஆண்டவர் அந்த எண்ணத்தை கொடுக்கல. யோசேப்பு எனக்கு உதவி செய்யணும்னு சொன்னா அவனுக்கு உதவி செய்ய முடியும், உதவி செய்திருக்க முடியும். ஆனால் தேவன் மகிமைப்படுவதற்காக பானபாத்திரக்காரனுடைய மனதிலிருந்து அந்த எண்ணத்தை எடுத்துட்டார். தேவன் நாம் விரும்புகிற விதப்படி நம்முடைய அறிவுக்குட்பட்டு நம்முடைய வாழ்க்கையில மனிதர்களாக இருந்தாலும் சூழ்நிலைகளா இருந்தாலும் ஒவ்வொரு காரியங்களா இருந்தாலும் செயல்படும் என்று நம்ம நினைக்க வேண்டாம். God is a sovereign God. அவருடைய செயல்கள் எல்லாம் ஏக சக்கராதிபதியாகிய தேவன். அவர் அவருடைய மகிமைக்கு என்று அற்புதமாக செய்கிறார். எல்லாவற்றையும் அவர் அற்புதமாக செய்கிறார், அதிசயமாக செய்கிறார். நம்முடைய புத்திக்கு எட்டாதபடி செய்கிறார், நம்முடைய கண்களுக்கு புரியாதபடி செய்கிறார். நம்முடைய அறிவுக்குட்பட்டு நம்ம அநேக காரியங்களை யோசித்து சில நேரங்கள்ல சிலர் மேல வருத்தப்படுறது, சில நேரங்களில் நம்ம கோபப்படுறது, ஏன் இப்படி பல காரியங்கள் நம்ம நிறைய வேளையில நம்ம மனித அறிவுக்குட்பட்டு எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். விசுவாசியுடைய வாழ்க்கையில கர்த்தரை நம்பும் போது அநேக காரியங்கள் நமக்கு மறைவா இருக்கும், ரகசியமா இருக்கும், புரிந்து கொள்ள முடியாது. கேள்விகள் மேல கேள்வி வந்துட்டே இருக்கும். ஏன் ஆண்டவர் இதை செய்யறாரு, ஏன் எவ்வளவு துன்பப்படுத்துறாரு அப்படின்னு இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கும். நிச்சயமா யோசேப்பு பானபாத்திரக்காரனிடத்துல சொல்லும் போது அவனுடைய மனசுல ரொம்ப சந்தோஷத்தோட சொல்லி இருப்பான். ஏன்னா நிச்சயமா இவன் அங்க போகும்போது, ஏன்னா இவனை ரொம்ப நேசிக்கிறாரு, அவரு இவனை உயர்ந்த இடத்துல வைக்க போறாரு, இவன் சொல்லிட்டான்னு அவரு கேட்டுருவாரு, இவனு சொல்லதான் சொல்லிடுவான். இது சாதாரண விஷயம் தானே, அவனுக்கு எதுவுமே ஆக போறது இல்லையே, அவனுக்கு இதுல காசா பணமா, ஜஸ்ட் ஒரு வார்த்தை சொன்னா போதுமே அப்படின்னு எல்லாம் யோசிச்சிருப்பான். ஆனா நடக்கல. காரணம் என்னவென்னா, பார்வோன் யார் தேவன் என்பதை, யோசேப்புடைய தேவன் யார் என்பதை பார்வோன் அறிய வேண்டும். யோசேப் அல்ல, யோசேப்புடைய தேவன் இதை செய்கிறார் என்பதை பார்வோன் அறிய வேண்டும். அதற்கு முன்பாக உலகத்தினுடைய எல்லாம் தோல்வி அடைந்தது பார்வோனுக்கு முன்பாக. அதனால தான் பார்வோன் எழுசப்படத்துல சொல்லுகிறான், எனக்கு இதனுடைய சொந்த அர்த்தத்தை சொல்ல ஒருவனும் இல்லை. ஒத்துக்கொள்ள ஒரு அளவுக்கு எனக்கு என்னுடைய எல்லா சிஸ்டமும் தோல்வி அடைஞ்சிட்டு கடைசியில உன்னை குறித்து இவன் சொன்னான், ஆனபடினா உன்னை இங்கே வரவழைத்திருக்கிறேன் என்று அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம்.
அப்போது நீ என் சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் என்றார். அடுத்து பாருங்க, அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல. நீங்க பாருங்க, பார்வோன் சொல்லுகிறான் நீதான் அப்படின்னு இவன் சொல்றான். பார்வோன் சொல்லுகிறான் நான் அல்ல. சாரி, யோசேப்பு சொல்லுகிறான் நான் அல்ல. ஓகே, இந்த இடத்துல நிறுத்திட்டு நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் அந்த எல்லா சிச்சுவேஷனும் இதுல நிறுத்துவோம். பார்வோன் சொல்லுகிறான் இதுவரை யாரும் இல்ல, நீ உன்னால் முடியும் என்று சொல்லுகிறான். யோசேப்பு சொல்லுகிறான் நான் அல்ல. அப்ப என்ன செய்யணும்? நீ போ. அங்க நிறுத்தப்படவில்லை. நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். நான் அல்ல தேவன், நான் அல்ல என் தேவன். விசுவாசியுடைய வாழ்க்கையில நாம் தேவனை குறித்த எப்படிப்பட்ட எண்ணமும் தேவனை எப்படி நாம் அனுபவித்து நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட செயல்களோடு இருக்கிறோம். தேவன் ஆண்டவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில யோசேப்புக்கு கொடுத்த கிருபை சொப்பனங்களுக்கு அர்த்தத்தை சொல்லுகிறது. நாம் எல்லாரும் கிருபை பெற்றிருக்கிறோம். நாம் எல்லாரும் ஆவிக்குரிய வரங்கள் பெற்றிருக்கிறோம். நாம் எல்லாரும் ஆண்டவரால் வழிநடத்தப்படுகிறோம். நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில நன்மைகளை தந்திருக்கிறார். ஒன்று ஞாபகம் வைக்க வேண்டும், நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு மாத்திரமல்ல, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் தேவனால் ஆளுகை செய்யப்பட்டு வழிநடத்தப்பட்டு வரப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தந்த நன்மைகள் அநேக காரியங்கள் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டவைகள். நாம் அவரை மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம் பாவ மன்னிப்பாகி மீட்பை பெற்ற அவருடைய பிள்ளைகளாகணும். ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். தாயின் வயிற்றில் நாம் உற்பத்தி ஆவதற்கு முன்பாகவே அவர் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார். நம்மை எல்லாவற்றையும் முன்னறிந்து நம்முடைய பாதைகள் எல்லாம் அவரால் நடத்தப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. ஒவ்வொரு காரியங்களும் ஏக சக்கராதிபதியாகிய உன்னதமான பரிசுத்த தேவன் அதை செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இங்கே நாம் மிக தெளிவாக பார்க்கிறோம், ஆண்டவருடைய வேலை. யோசேப்பு உயர்ந்த இடத்துல உயர்த்தப்படுவதற்கு, சிறைச்சாலையிலிருந்து மீட்கப்படுவதற்கு, நீங்க பாருங்க எதற்காக இந்த சொப்பனங்களை கர்த்தர் கொடுத்தார். இந்த சொப்பனங்கள் யாருடையது? அதனுடைய நோக்கம் என்ன? அதற்காக பார்வோனுக்கு அடுத்தபடியாக எகிப்தின் ஒரு பெரிய அதிகாரியாக, எகிப்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்காக யோசேப்பு தேவனால் முன்னறிந்து ஆயத்தப்பட்டு வருகிறார். இவை எல்லாவற்றுக்கு பின்னாலேயும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோவுக்கு தேவன் பண்ணின உடன்படிக்கையின்படியாக பிள்ளை இல்லாமல் பிள்ளை பெற தகுதியற்றவன் என்று சொல்லப்பட்ட ஆபிரகாமுக்கு தேவன் உன்னிடத்திலிருந்து ராஜ்யங்களையும் ராஜாக்களையும் உண்டு பண்ணுவேன், உன்னிடத்திலிருந்து ஒரு பெரிய ராஜ்யத்தை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சன்னதி உருவாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு எகிப்திலே ஆபிரகாமுடைய சன்னதி ஒரு ராஜ்யமாக உருவாகுவதற்கு ஆபிரகாமுடைய சந்ததி எகிப்திலே போய் அங்கே 430 ஆண்டுகள் இருந்து தேவனால் ஒரு ராஜ்யமாக உருவாக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட அநேக தேவ திட்டங்கள், தேவ நோக்கங்கள், தேவ செயல்கள் எவ்வளவு சாதாரண விஷயமாக நடந்துட்டு பாருங்க. யோசேப்பு பிறகுறான், தகப்ப நேசிக்கிறாரு, பலவண்ணா இங்கே கொடுக்கிறாரு, சொப்பனத்தை காண்கிறான், அவன் இன்னசென்டா பேசுகிறான், சகோதரர்கள் பயணிக்கிறாங்க. இது சின்ன விஷயங்களாக இருக்கிறது. ஆனால் அதுக்கு பின்னாலே இருக்கிற தேவ திட்டங்கள், தேவனுடைய வழிநடத்துதல்கள், தேவனுடைய நோக்கங்கள் எவ்வளவு பெரிதா இருக்கிறது. சகோதரர்கள் ஆடு மேய்க்க போறாங்க. கொஞ்ச நாள் போன உடனே தகப்பனார் சொல்லுகிறார்,
சகோதரர்களை போய் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனிடத்துல தானியங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. அவன் பார்க்க போறான், போடு பிடிக்கிறாங்க. அவனை தூர காணும் போதே அவனுடைய சொப்பனக்காரர்கள் அவங்களுடைய அந்த கோபத்தை வெளிப்படுறாங்க. இதெல்லாம் பார்க்கிறதற்கு ஏதோ அப்பப்ப நடக்கிற நிகழ்வுகளாக இருக்கிறது. ஆனால் இவைகளெல்லாம் தேவனுடைய முன்னறிவின் நோக்கமும் திட்டமும் வழிநடத்துதலுமாக இருக்கிறது என்பதை பார்க்கும்போது எவ்வளவு பெரிய பரிசுத்தமுள்ள மெய் தேவனை நாம் நம்முடைய ஆண்டவராக இரட்சகராக அறிந்திருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசமாக இருக்கும் போது இயேசு கிறிஸ்துவிலே நாம் உறவு கொண்டிருக்கிற பரிசுத்த மெய் தேவன் எவ்வளவு பெரியவர், அவருடைய திட்டங்களும் நோக்கங்களும் எவ்வளவு அற்புதமானதா இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இங்கே யோசேப்பு, பார்வோன் யோசேப்பை பார்த்து என்னுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்வதற்கு ஒருவனும் இல்லை, ஆனா நீ சொல்லுவா அப்படின்னு நினைக்கிறேங்கிற மாதிரி பார்வோன் யோசேப்பை உயர்த்து நீதான் உண்டு அந்த மாதிரி வருகிறான். யோசேப்பு சொல்லுகிறான், நான் அல்ல என் தேவன். எவ்வளவு தெளிவான ஒரு மனிதன், எவ்வளவு தெளிவான ஒரு விசுவாசம், எவ்வளவு தெளிவான தேவனை அறிகிற அறிவு அவனை நிதானமுடையவனாக மாற்றினது. சகோதரர்கள் அவனை குண்டுக்குள்ள தூக்கி போட்டுட்டு போயிரும், இவன் இதுல கிடந்து சாவட்டு அப்படின்னு நினைச்சாங்க. நம்முடைய கையினால கொலை செய்ய வேண்டாம், தானே தண்ணீர் இல்லாம ஆகாரம் இல்லாம உணர்ந்து அங்கே சாகட்டும் என்று அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படும் போது யோசேப்பு, அண்ணா என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு சத்தமே போடல. எப்படி சத்தம் போடாம இருக்க முடியும்? நீங்க பாருங்க, நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறோம், 2 பேர் ஓடி வந்து நம்மளை பிடிச்சு ஓடிட்டு போற பஸ்ஸுக்கு முன்னால கொண்டு தள்ள வரோம். இல்ல நம்ம வர ட்ரெயின் வந்துட்டு இருக்குது, 2 பேர் நம்ம தூக்கி ஒன்று ட்ரெயினுக்குள்ள கொண்டு போட போறேன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? சும்மா கையை மூடிட்டா போயிட்டு இருப்போம். நம்ம அதுல எந்த அளவு நம்மளை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும். ஏன் யோசேப்பு முயற்சி பண்ணல? ஏன் யோசேப்பு, அண்ணா என்னை காப்பாற்றுங்க சகோதரர்களே, ஒருதும் கூட என்னை காப்பாற்றுறதுக்கு இல்லையான்னு கூப்பிடல. என்னிடத்துல ஆண்டவர் பேசியிருக்கிறார், நான் உன்னை உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கிறார். சூரிய சந்திர நட்சத்திரங்கள் உடைய சகோதரர்களும் தாயின் தகப்பனும் கூட என்னை வணங்குவார் என்று சொல்லியிருக்கிறார். தேவன் எதை சொன்னாரோ அதை செய்வார். தேவன் என்னை குறித்து அவருடைய திட்டங்கள் நிறைவேறும். நான் இந்த வனாந்தரத்திலே ஒருவரும் இல்லாத இடத்துல பால் கிணத்துல இருந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து தூக்கி காப்பாற்றி கொண்டு வருவார். யோசேப்புடைய விசுவாசம் என்பது இங்கே சாதாரணமாக நம்முடைய அறிவுக்குட்பட்டு எடுக்கக்கூடிய காரியம் அல்ல. அற்புதமான விசுவாசத்தை தேவன் நமக்கு கொடுத்திருந்தார். மிகப்பெரிய ஒரு நம் தைரியம், ஒரு பெரிய திட்டம், என்ன ஆண்டவர் காப்பாற்று. இங்கே சிறைச்சாலையில் இருக்கும் போது பானபாத்திரக்காரருக்கு தலைவர் மறந்துட்டான். அவன் அதை பற்றி கவலைப்படவே இல்லை, மறந்துட்டான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, சரி. ஆனா கர்த்தர் அவன் அதை நினைவு கூறுகிறதுக்கான ஏற்ற வேலையை அவனுக்காக உருவாக்கினார். இங்க அவனை உடனே கொண்டு வருங்கன்னு சொல்றான். பார்வோன் இடத்துல யோசிப்பு சொல்லும் போது, நான் அல்ல என் தேவன் பார்வனுக்கு மங்களமான ஆசீர்வாதமான நல்ல உத்தரவு கர்த்தர் உங்களுக்கு அருளை செய்வார் என்று சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பார்வன் அதற்கான தன்னுடைய சொப்பனத்தை சொல்லுகிறான். அந்த சொப்பனம் என்ன என்று பார்க்கும்போது 18-21 வரை வசனங்கள் ஒரு வாசிப்போம். அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் இழைத்ததும் மகா அவலட்சணமும் கேவலமுமான வேறே 7 பசுக்கள் ஏறி வந்தது. இவைகளைப் போல அவலட்சணமான பசுக்களை எகிப்து தேசம் எங்கும் நான் கண்டதில்லை. கேவலமும் அவலட்சணமான பசுக்கள் கொழுமையான முந்தின 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. அவைகள் இவைகளின் வயிற்றுக்குள் போயிற்று என்று தோன்றாமல் முன் இருந்தது போலவே அவலட்சணமாயிருந்தது. இப்படி கண்டு விழித்துக் கொண்டேன். பின்னும் நான் என் சொப்பனத்திலே நிறை மேனியுள்ள 7 நல்ல கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர கண்டேன்.
பின்பு சாவியானவைகளும் கீழ்காற்றினால் தீந்து பதறானவைகளுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் அந்த 7 நல்ல கதிர்களையும் விழுங்கி போட்டது. இதை மந்திரவாதிகளிடத்தில் சொன்னேன். இதன் பொருளை எனக்கு விடுவிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்றான். பாருங்க, முதல்ல 7 கொழுமையான பசு, அடுத்த 7 ரொம்ப வீக்கான, ரொம்ப வறண்டு எள்ளும் தொலியுமானது. ஆனா இது எள்ளும் தொலியுமானது 7 பசுக்களை என்ன செய்யுது? கொழுமையானதை விழுங்கிட்டது. விழுங்கின அப்புறம் அது எள்ளும் துப்புரமா தான் இருக்கு. அதுபோல செழிப்பான 7 கதிர்கள், நெற்கதிர்கள், அடுத்து சாம்பலான கதிர்கள். அந்த சாவியானது என்ன செய்து? கொழுப்பை விழுங்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பதில் சொல்லுகிறான். யோசேப்பு அந்த 7 செழுமையான வருஷங்கள், 7 பஞ்சமான வருஷங்கள் என்று சொல்லி அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறதான அந்த காரியங்களை எல்லாம் சொல்லுகிறான். யோசேப்பு அவன் கடைசி அவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறான். என்னவென்று பார்க்கும்போது, இவைகளை செய்வதற்கு 33வது வசனத்தோடு ஒரு வாசிப்போம். விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக ஏற்படுத்துவாராக. நல்ல விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிரியாக பார்வோன் ஏற்படுத்தி இந்த செழுமையான வருஷங்கள்ல இருக்கிற நல்ல தானியங்கள் எல்லாவற்றையும் இந்த வறட்சியான வருஷங்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். ஆனா அந்த விவேகமும் ஞானமும் உள்ள மனுஷன் நீதான் என்று, யோசேப்பு தான் என்று அங்கே பார்வோன் அடையாளம் கண்டு அந்த இடத்துல யோசேப்பு வருகிறத நம்ம பார்க்கிறோம். 38வது வசனத்தோடு ஒரு வாசிப்போம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றார். பாருங்க, அஞ்ஞானியான, தேவனை அறியாத, அதிகாரங்களும் வல்லமைகளும் எல்லாம் என்னால் முடியும் என்று நினைத்துக் கொண்டிருந்த பார்வோன் இப்போது அந்த யோசேப்பை பார்த்து சொல்லுகிறான். மற்றவர்களை பார்த்து யோசேப்புக்கு சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? எப்படி கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு காத்திருக்கிற மனுஷன் மூலமாக, கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற மனுஷன் மூலமாக எப்படி கர்த்தர் மகிமைப்படுகிறார் என்பதை நம்ம இந்த இடத்துல மிக தெளிவாக நம்ம பார்க்க முடியும். இந்த காரியத்தை தான் நம்ம வேதத்துல பார்க்கும்போது ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்துல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து ஒரு வாசிப்பு வந்த வசனத்தை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த எழும்புதலை, இந்த திருப்பி உயர்வான இடத்துக்கு வருகிறதை கர்த்தரை அவருடைய வார்த்தையின்படி விசுவாசித்து எந்த நெருக்கத்திலும் தைரியமாய் கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களை கர்த்தர் விடுவிப்பார், கர்த்தர் உயர்த்துவார் என்கிற காரியத்தை தான் அங்கே ஏசாயா சொல்கிறார். அதுபோல புலம்பல் 3வது அதிகாரம் 25-26 வசனங்கள் ஒரு வாசிப்போம். புலம்பல் 3வது அதிகாரம் 25-26 வசனங்கள். நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் நம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. கர்த்தருக்கு ரட்சிப்பிற்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. தனக்கு காத்திருக்கிறவர்கள், காத்திருத்தல் என்பது கர்த்தருடைய வார்த்தையின்படி விசுவாசிக்கிற காரியங்களை, கிறிஸ்துவிலே நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து நம்பி கர்த்தர் ஏற்றவேளை நிறைவேற்றுவார் என்று அமைதியோடு இருப்பது. நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய அறிவுக்குட்பட்டு நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கணும்னு சொன்னா நம்ம ஜெபிக்கவே முடியாது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு. நாம் ஆண்டவரை அவருடைய வேதத்தில் அறிந்து ஏக சக்கராதிபதி காட் இஸ் சாவரின் என்ற விசுவாசத்தோடு நாம் காரியங்களுக்காக நமக்காக ஜெபித்தால் மாத்திரமே நாம் ஜெபிக்கிற காரியங்களை ஜெபம் வளரும், ஜெபம் பெருகும், ஜெபித்துக் கொண்டே இருக்க முடியும். நம்முடைய அறிவுக்குட்பட்டு ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணோம், நாளை காலையில் எழுப்பி நம்ம ஜெபம் பண்ண காரியம் நடந்தா நடக்கலையே, சரி இன்னும் ஒரு நேரம் கொஞ்ச நேரம் கூட பார்ப்போம்.
நிச்சயமா நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு காரியங்கள் நடக்கும் என்று நினைத்து நம்ம ஜெபிப்போமே, ஆனால் நம்முடைய ஜெபங்கள் ஒரு காரியத்திற்காக அதிகமா 2 நாள் இல்லாமல் 3 நாள் தான் இருக்கும். அதுக்கு மேல நம்ம என்னால ஜெபிக்க முடியாது. நம்முடைய அறிவு நம்முடைய புத்தி எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தேவனை அவருடைய வார்த்தையில் அறிந்து வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மை உள்ளவர், வல்லமை உடையவர், அவர் அவருடைய மகிமைக்கு என்று செய்வார் என்று ஜெபித்து கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், விசுவாசத்தோடு காத்திருக்கிறவர்கள், யோசேப்பை போல காத்திருக்கிறவர்கள் கர்த்தரால் உயர்த்தப்படுவார்கள். அப்போது அது தேவனுக்கு மிகுந்த மகிமையாக இருக்கும். அது அந்த காரியத்தில் தேவன் மிகவும் மகிமைப்படுவார் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. யோசேப்பு பார்வனை பார்த்து, நான் அல்ல தேவன், நாட் மீ பட் காட் என்று எவ்வளவு தெளிவாக, எவ்வளவு உறுதியாக பார்வோனுடைய அரண்மனையினர் சொல்ல வைப்பதற்காக கர்த்தர் யோசேப்பை ஆயத்தப்படுத்தி வழிநடத்தி கொண்டு வந்தார். நம்மையும் அவருடைய மகிமைக்கென்று நாம் சாட்சியாக மாறும்படியாக, அவருடைய மகிமைக்கென்று நம்முடைய வாழ்க்கை மாறும்படியாக அற்புதமாக நம்மை உருவாக்கி நம்மை ஒவ்வொருவரையும் அதிசயமான பாதையில அவர் நடத்துகிறார் என்பதுதான் தேவன் மிகப்பெரிய உண்மை. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5வது வசனத்தோடு வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு தெளிவுடையவராக தேவனை, கிறிஸ்துவை அவர் அறிந்து அந்த கர்த்தருடைய ஊழியத்தில் அவர் கர்த்தருடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்தார் என்பதை நம்ம இந்த வசனத்துல நாம் தெளிவாக பார்க்க முடியும். மிக தெளிவாக சொல்லுகிறாரு, எங்களால் ஒன்றும் என்ன செய்யாது, ஆகாது. எங்களால் எதுவும் ஆகும் என்று நாங்கள் நினைத்து செய்கிறவர்களாக இருந்தால் ஒன்றுமில்லை என்பதை சொல்கிறார். எங்களால் எதிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. பார்வோன் யோசேப்பை கூட்ட என்று சொல்றான், எல்லாம் தோல்வியடைஞ்சிட்டு ஒன்னால முடியும்னு சொல்றாங்க. யோசேப்பு முதல்ல ரிஜெக்ட் பண்ண, நோ நாட் மீ பட் காட். ஒன்று கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆயிலும் நான் அல்ல, நான் பிரயாசப்பட்டேன், அது உண்மை. பட் நாட் மீ பட் தி கிரேஸ் ஆஃப் காட். தேவனுடைய கிருபை தான். எங்களால் என்னால் ஏதாவது நடக்கிறது. சிலர் ரட்சிக்கப்படுகிறாங்க, சிலர் தேவனை அறிகிற அறிவில் வளர்கிறாங்க, சபை பக்தி விருத்தி அடைகிறது. அப்படின்னா எங்களால் அல்ல, அது தேவ கிருபையே, தேவனால் அது அப்படி ஆகிறது. இவ்வளவு தெளிவான புரிந்து கொள்ளுதல், ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல் யோசேப்புக்கு இருந்தது, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்தது. தேவனை அவருடைய வார்த்தையில விசுவாசத்தில் நடந்த எல்லா தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் அதை அறிக்கையிடுகிறத நம்ம பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது இந்த காரியத்தை எளிமையான உபமையின் மூலமாக மிக தெளிவுபடுத்தினாரு. யோவான் 15வது அதிகாரத்துல, நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள், கனி கொடுப்பீர்கள். என்னாலே அல்லாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாது. எல்லாரும் மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு அருமையான வசனம் யோவான் 15:5வது வசனம். ஒரு வாசிப்போம். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது.
நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னில் நிலைத்திருந்தான் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். எந்த கிளையும் அந்த தாய்மரத்தோடு இணைக்கப்படாமல் இருந்தால் கனி கொடுக்காது. மிக தெளிவாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் ஆவிக்குரிய மறுபடியும் பிறப்பின் மூலமாக இயேசு கிறிஸ்துவில நாம் புதிய பிறப்பை பெற்று கிறிஸ்துவ மூலமாக தெய்வீக உறவுக்குட்பாக்கப்பட்டிருக்கிறோம். மறுபடியும் பிறந்து பரிசுத்தாவியினால் தெய்வீக இணைப்புக்குட்பட்டிருக்கிறோம். அவருடைய ஆவி நம்மில் வாசமாயிருக்கிறது. நாம் அவருடையவர்கள், தேவன் நம்மில் இருக்கிறார், நாம் அவரிலும் அவர் நம்மிலும் இருக்கிற அந்த உன்னதமான ஆவிக்குரிய உறவு மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஆண்டவராக விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் உண்டு. அந்த உறவு உடையவர்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது அவருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறோம். மெய்யான தேவனுடைய உயர் பரிசுத்த தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறது. அப்போது அந்த ஆவி நடத்துதலால் நாம் செய்கிறது ஞானமுடையது, வல்லமையுடையது, அற்புதமானது, அதிசயமானது. மனிதனால் முடியாததை, மனிதனுடைய புத்தி கெட்டாதவைகளை நாம் செய்வோம். யோசேப்பு அப்படித்தான் செய்தார். அவரிடத்தில் இருந்த விசேஷித்த ஞானம், அவரிடத்தில் இருந்த விசேஷித்த பரிசுத்த ஆவியினால் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனபடினாலதான் யோசேப்பும் அதை தெளிவா புரிந்திருந்தபடினாலதான் பார்வோனிடத்துல போய் நின்றாலும், எந்த பெரியவனிடத்துல போய் நின்றாலும், நான் அல்ல என் தேவன், நான் அல்ல கிறிஸ்து என்று நம் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் சொல்லவும் நினைக்கவும் வாழவும் ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களாக நம்ம வாழ்கிறோம்? வேத வசனத்தினால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவே எல்லாம், அவரிலே அவருக்குள் நாம் இருக்கிறோம், அவர் நம்மளே மகிமைப்படுகிறார் என்ற தெளிவான விசுவாசத்தோடு நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நினைத்து பார்ப்போம். நாம் பார்த்தது போல எதுவுமே நம்முடைய எண்ணங்களின் அடிப்படையிலையோ நம்முடைய நேரங்களின் அடிப்படையிலையோ நாம் விரும்புகிறதன் அடிப்படையில் அல்ல, வாய்க்கப்படுகிற கர்த்தராலே அவருடைய மகிமை கேட்டு அவருடைய வாழ்க்கை நடக்கிறது. அது மிகுந்த அற்புதமாக இருக்கும், உயர்ந்த பாக்கியமாக இருக்கும், மிகுந்த மேலானதாக இருக்கும். எல்லாவற்றையும் அவர் தம்முடைய மகிமை கேட்டு செய்கிறார். நாம் நம் மூலமாக அவர் மகிமைப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். இயேசு கிறிஸ்துவ நாம் அவர்கள் நிலைத்திராவிட்டால் நம்மாலே கனி கொடுக்க முடியாது. நம்ம எல்லாரும் கட்டளை நம்ம எல்லாரும்